இதுதான் அந்த லைக் டெல்லியில் இருந்த லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த எல்லா படங்களோட சாயலுமே அதில் பார்க்க முடியுது அங்கங்கே அந்த கிளிம்சீஸில். நான் ஐ வில் கிவ் 8.5 கொடுப்பேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. 5 மணிக்கு நான் உள்ளே போட்டாலும் 2 ஸ்க்ரீனில் லைட் அடித்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பயங்கர ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ஏஜிஎஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா படத்தை சென்சார் பண்ணி எல்லா தேட்டருக்கும் த்ரூ அவுட் 5 மணிக்கு கேடிஎம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்களால் ப்ளே பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ. உள்ளதே எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமாக இருக்குது. அதுவும் ட்ரெய்லரில் ஒரு சீனுக்கும் கத்துறாங்க. லாஸ்ட்டில் அண்ணன் அந்த சாங் பாடிட்டு கில்லி வைப்ஸ் அப்படியே கிடைக்குது. மருதமலை மாமனிய முருகையா பாட்டு வெளில வரும்போது. ஸோ தேட்டர் இப்போவே தெரிக்குது. செப்டம்பர் 5 ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குங்கிறது எனக்கு இப்போவே மைண்டில் ஃபீல் ஆகுது. இப்போ நான் இந்த ஆடியன்ஸை பார்க்கும் போது ஸோ எனக்கு இது கோட் ஷோ மாதிரி தான் இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் அப்படி இருந்துச்சு. ட்ரெய்லருக்கு ஒன்ஸ் மோர் பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் போட்டிருக்கேன் நானே. ஆனால் ட்ரெய்லருக்கு ஒன்ஸ் மோர்னு கத்தி அப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். எல்லா ஷோக்கும் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் இப்படி தான் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். டிக்கெட் ப்ரெஷர் இப்போவே ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போவே ஃபோனுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த டேஸுக்கு இத்தனை டிக்கெட் வேணும், இந்த டேஸுக்கு இத்தனை டிக்கெட் வேணும்னு இப்போவே ப்ரெஷர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதிர்பார்ப்பும் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக 2024 டாப் மூவியாக இருக்கும் கோட். கண்டிப்பாக அந்த கில்லி 50th டே ஃபங்க்ஷன் வச்சோம். 50th டே 50 rupees டிக்கெட்னு சொல்லி போட்டு வச்சோம். பட் 100th டே நமக்கு நிறைய மூவிஸ் இருந்துச்சு. ஸோ ஷோ அகாமடேட் பண்ண முடியல. கண்டிப்பாக பிஃபோர் ரிலீஸ் கண்டிப்பாக பிளான். அதுதான் சொன்னேன், தேட்டரே தெரிக்குது அந்த சீனுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வச்சனால. ஸோ அந்த கில்லியில் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் அண்ணன் அதே மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சமாவது ஏஜ் 20 இயர்ஸுக்கு அப்புறமும் இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. கொஞ்சமாவது ஏஜ் டிஃபரன்ஸ் தெரியுது அண்ணன்ட்ட. அதே மாதிரி தான் இருக்காரு. ஆக்சுவலாக என்னன்னா அண்ணன் இப்போ அரசியல் போறாங்க. அப்போ எல்லாரும் என்ன கேட்டாங்க என்னன்னு. நம்ம வீட்டை விட்டுட்டு ஒருத்தர் நாட்டுக்காக போறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அண்ணன் படம் அதான் தீபாவளி, அதான் பொங்கல் செலிப்ரேஷன் அப்படி இருக்கும். கண்டிப்பா எல்லா தியேட்டர் ஓனர்ஸும் பணத்தை தாண்டி ஒரு ஹாப்பினஸ், பணம் எல்லாமே லாஸ்டா அண்ணன் படம் நடிக்காட்டி. இல்லைங்க, அது கொஞ்சம் டவுட். அது கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு யூஸ்வலாக இப்போ எல்லா படத்துக்கும் 9 AM ஷோஸ் தான் பெர்மிஷன் கொடுத்துட்டு வராங்க. ஸோ கண்டிப்பாக கோட் FTFS தமிழ்நாட்டில் 9 AM தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. லைக் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. லாஸ்ட்டு அண்ணாவோட அந்த ஒரு 2-3 படங்களுக்கும் இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் எல்லாமே இருக்குது, ஃபேமிலி, என்டர்டெயின்மெண்ட், ஆக்ஷன். ஸோ அதுவும் இல்லாமல் இது ட்ரெய்லரில் வந்த ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் அப்படியே மிஷன் இம்பாசிபிள் டாம் க்ரூஸோட ஒரு தமிழ் வெர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் அந்த யங்க வெர்ஷன் எனக்கு அது விஎஃப்எக்ஸ் அந்த யங்க வெர்ஷன் அண்ட் இப்போ ஹோல்டர் விஜய் அவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னு தெரில. லைக் அது படம் பார்த்தா தான் சொல்ல முடியும் போல். அண்ட் ஓவராலாக ஒரு ஃபேமிலி, எமோஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்க ஒரு நல்ல ட்ரெய்லராக, அண்ணாவோட காமெடி டைமிங்கோட ஒரு பக்காவான ட்ரெய்லராக இருக்குது. ப்ரோ ட்ரைலர் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் அந்த பையன் விஜய் தான் கொஞ்சம் இதுவாக இருக்காங்க. பரவாயில்ல, நான் படம் பார்த்தது தான் புரியும் நம்மளுக்கு. இப்போ சொல்ல முடியாது, பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. படம் பார்த்தது சொல்லலாம். தெரியல ப்ரோ, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இது இல்லை. பார்ப்போம், படம் பார்த்துட்டு பேசுவோம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு மருதமலை மாமனி வராரு, நல்லா இருக்கு. கோட்டுன்னு பேர் போடும் போது நல்லா இருந்துச்சு. தளபதி இது லுக்கெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருக்கும். அதெல்லாம் எப்படி ப்ரோ, அதெல்லாம் எங்க பார்ப்போம், படம் வந்தா தெரியும். ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஆனால் பையன் கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. மற்ற மீதி 2 கேரக்டர் நல்லா தான் இருந்தது பார்க்குறது. நல்லா காமெடியாக இருந்தது. மருதமணி, மாமணி, முருகையான்னு சூப்பராக முடிச்சிருக்காங்க. படம் அப்படி வேற லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா தான் பண்ணுவாங்க. அதான் நார்மலாக இருக்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணால் கொஞ்சம் இது ஒன்று பெட்டராக பண்ணுறாங்க. பார்த்துதான் எப்பயும் போல் நல்லா தான் இருக்குது. வெங்கட் பிரபுவோட கொஞ்சம் சில நாட்டியான விஷயங்கள்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவரோட அந்த பாய்ஸ் கேங்க்கு உண்டான அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த யூனிக் மிஸ் ஆகுது. அது நான் என்ன ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி தான் ஆகணும். ஆஸ் அ ஆடியன்ஸாக எங்களோட இது ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட் ப்ரோமோவாவது அந்த மங்காத்தால எப்படி கிறிஸ்பாக கிரியேட் பண்ணி சன் பிக்சர்ஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா எங்களுக்கு இது போதாது. ஏன்னா போன வருஷம் நாங்கள் காத்துட்டு லியோவில் ஏமாந்ததுக்கு இது எங்களுக்கு லைட்டாக தான் புண்ணில் மருந்து மாதிரி இருக்கே தவிர பெருசாக
நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கில்லி படத்துல ரசிச்சது, அவர் காதுக்கு போயிட்டு அந்த படத்தை ரெஃபரன்ஸ் இதில் வைக்கணும்னு நினைச்சது நல்ல விஷயம் தான். மியூசிக் வந்து பிஜிஎம் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா புதிய கீதைக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம் அவர் எல்லாருமே அந்த எப்படி சொல்றது, இப்போ அனிருத்தோட ஃபாஸ்ட் மியூசிக் கேட்கறதுனால என்னமோ அவரோட யுவன் சங்கர் ராஜாவோட அந்த சவுண்ட்ஸ் வந்து யாருக்கும் பிடிக்காம போகுது. அதான் மெயின் ரீசன். படத்தில் அதுக்கான பதில் இருக்குன்னு. மோகன் சார் வர்ற டைலாக் ஒன்றும் பெருசாக ஒன்றும் செட் ஆகிட, ஆனால் அவர் பிரசாந்த் சார் எல்லாரோட ரோல் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ட்ராவல் என்ன டைம் ட்ராவல்லாம் இல்லை, அப்பா பையன் இந்த 2 பேருக்கான கான்வர்சேஷனு அவங்களுக்குள்ள நடக்கிறது. தளபதியை ஒரு 2-3 டைமென்ஷனில் பார்க்குறோம்ல. டிஏஜிங் ஓகே தான், அது ஓகே தான். அதை நம்ம அப்படி தான் ஏற்றிட்டு பார்த்தாகணும், வேறு வழி இல்லைன்ட்டு. ட்ரைலர் நல்லா தான், ஃபேமிலி என்டர்டெய்னர் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், வேற என்ன சொல்கிறது. மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. படம் பாட்டும் கேட்டேன், பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. சின்ன பையனாக இருந்தார், அது நல்லா தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. டிஐஜி மட்டும் ஓகேவா இருக்கு. அந்த லாஸ்ட் டைலாக் எப்படி இருக்கு, அந்த பாட்டு பாடுறப்ப தளபதி ஸ்பார்க் சாங் அந்த சாங், அந்த மலைமலை மாமணி நல்லா இருக்கு. நல்லா மியூசிக் எல்லாம் ஓகே. பிஜிஎம் தான், மியூசிக்னு இருக்கு நல்லா இல்லை, பிஜிஎம் ஓகேவா இருக்கு ட்ரெய்லரில். படம் பார்த்தா தான் தெரியும். ஓகே.